பயிற்சி பரீட்சை, அதாவது மாதிரி பரீட்சை வினாத்தாளுக்குரிய பரதநாட்டியம் 2 வினாத்தாளுக்குரிய புள்ளி திட்டங்களையும் விடைகளையும் இங்கே நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். அந்த வகையில் வினாத்தாள் 2ஆனது 2 பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. இங்கு குறிப்பிட்டது போன்று பகுதி 1இல் முதலாம் வினா உட்பட 2 வினாக்களையும், பகுதி 2இல் அவையேனும் 3 வினாக்களையும் தெரிவு செய்து எல்லாமாக 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக என்ற குறிப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி 1இல் முதலாவது வினா மிகவும் கட்டாயமான வினாவாகும். அது நமது செய்முறை பாடத்துடன் தொடர்புடைய வினாவாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது வினாவை பார்ப்போம். எப்பொழுதும் இந்த வினாத்தாளில் நீங்கள் கவனிக்கலாம், பதவர்ணத்தினுடைய வினாவாகத்தான் இந்த முதலாவது வினா அநேகமாக எப்பொழுதும் அமைந்திருக்கும். கடந்த ஆண்டு 2019 உயர்தர பரீட்சை புதிய பாடத்திட்டத்தில் அமைந்த காரணத்தினால் அதை தழுவியதாக இந்த பரீட்சை வினாத்தால் காணப்படுகின்றது. முதலாவது வினா பதவர்ணத்தை தொடர்புபட்டதாக இந்த காணப்படுகின்றது. அதில் முதலாவது வினா பதவர்ணத்தின் இலட்சணத்தை எழுதுக. பதவர்ணத்திற்குரிய இலட்சணம், அதாவது பரதநாட்டிய கச்சேரியில் சிகரமாக விளங்கும் 4வது உருப்படி பூர்வாங்கம் உத்தராங்கம் என பிரிக்கப்பட்டு, பூர்வாங்கத்தில் பல்லவி அனுபல்லவி முக்தாய்ஸ்வரம் என்பனவும், உத்தராங்கத்தில் சரணம் சரணஸ்வரம் என்பனவும் அடங்கும். நாட்டியத்திற்காக உருவாக்கப்பட்ட பதவர்ணத்தில் நாயகன் நாயகி வெளிப்பாடுகள் இங்கே முக்கியம் வருகின்றன. அதோடு பதவர்ணமானது நடனமாடுபவரின் திறமையை அளவிடக்கூடிய மிக நீண்ட உருப்படி. நாங்கள் கற்கின்ற உருப்படிகளில் மிக நீண்ட உருப்படி. அங்கு நிறுத்தம் நிறுத்தியம் ஆகிய பகுதிகள் சம அளவில் காணப்படுவதால் இது நடனமாடுபவரின் திறமையை அளவிடக்கூடியதாக காணப்படும். இவற்றில் நீங்கள் முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கு. அதற்கான 3 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இங்கு அதே போல 2வது கேள்வி, நீர் கற்ற பதவர்ணத்தின் ராகம், தாளம், இயற்றியவர் பெயர், நடன அமைப்பாளர், பாடலுக்குரிய கடவுள் ஆகியவற்றை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நீர் கற்ற பதவர்ணம் என்பது உங்களுடைய பாடத்திட்டத்திலே 2 பதவர்ணங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தில் காணப்படுகின்றன. விரும்பிய ஒரு வர்ணத்தை நீங்கள் தெரிவு செய்து கற்றுக்கொள்ளலாம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 2 வர்ணங்களுடைய விடயங்களையும் இங்கே காட்டியிருக்கின்றோம். ராகம், தாளம், இயற்றியவர், நடனப்பு, கடவுள். நீங்கள் ஆனந்த பைரவி ராகத்திற்குரிய பதவர்ணத்தை கற்றிருந்தால் ராகம் ஆனந்த பைரவி, தாளம் ஆதி இரட்டைக்கலை, இயற்றியவர் தஞ்சை சிவானந்தம், நடன அமைப்பு ஸ்ரீமதி ருக்மணி அருண்டே, கடவுள் அந்த பாடலுக்குரிய கடவுள் விஷ்ணு என்று குறிப்பிட வேண்டும். இவ்வாறு 5 விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கான 5 புள்ளிகள் கிடைக்கும். அதே போல பூர்வி கல்யாணி சுவாமியை வர சொல்லி என்ற வர்ணத்தினுடைய உருப்படியை கற்றவர்கள் அதற்குரிய இந்த விடயங்களை கொடுக்க வேண்டும். ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி, இயற்றியவர் அல்லது சாகித்யகர்த்தா KN தண்டாயுதபாணி பிள்ளை, நடன அமைப்பாளர் திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா, பாடலிலே குறிப்பிடப்படுகின்ற கடவுள் முருகன் என்பதை நீங்கள் இது இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் இதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல 3வது வினா, நீர் கற்ற பதவர்ணத்தின் 2வது தீர்மானத்தின் சொற்கட்டினை தாள அங்க குறியுடன் எழுதுக. இதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த செய்முறை பகுதியை நீங்கள் இதில் கட்டாயம் இந்த வினா தெரிவு செய்ய வேண்டும். அந்த செய்முறை பகுதிக்குரிய அந்த அமைப்பினை நீங்கள் தாள விளக்கத்துடன் எழுத வேண்டும். இது நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயம், உங்களுடைய ஆசிரியர்கள் மூலம் கற்றிருப்பீர்கள். இங்கு நான் 2 வர்ணங்களுக்குரிய தீர்மானங்களையும்
கொடுத்திருக்கின்றேன். முதலாவதாக பார்த்தால் ஆனந்த பைரவி ராகத்திற்குரிய சகியை இந்த வேளையில் ஜாலம் செய்யாது என்ற வர்ணத்தினுடைய இரண்டாவது தீர்மானம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தக்க தளங்கு தக்க திக்கு தக்க ததி கிண்ணத்தம் தஜ்ஜம் தரி தக்க தா தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தக்கஜம் தரி தக்க தே தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தோம் தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தோம் தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தோம் தக்க த தன த தன த தன. இந்த இறுதி பகுதி அறுதி என்று சொல்லப்படும். இது நீங்கள் செய்முறை பகுதியில் கற்றிருக்கிறீர்கள். இதனை தாளத்துடன் எழுத வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த தாளத்துடன் இருக்கா இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். தக்க தளங்கு தக்க திக்கு தக்க ததி கிண்ணத்தம் தஜ்ஜம் தரி தக்க தா தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தக்கஜம் தரி தக்க தே தக்குந்தரி குக்குந்தரி கிட்ட தக்க தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தம் தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தம் தஜ்ஜம் தரி தக்கஜம் தரி தா தி கிடத்தக்க தரி கிடத்தம் தக்க த தன த தன த தன. இவ்வாறு முடிவடையும். இந்த லகுவினுடைய அடையாளத்தை கவனித்து அந்த விளக்கத்தை எழுத வேண்டும். இது ஆனந்த பைரவி ராகத்தினுடைய இரண்டாவது தீர்மானம். இந்த காரண குறியீடுகள், அந்த லகுவினுடைய அடையாளங்கள், ஆவர்த்தன குறியீடுகள் இவற்றை கவனித்து நீங்கள் எழுதும் போது அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகளாக முழுமையான புள்ளிகள் 6 புள்ளிகள் விளக்கப்படும். இது ஒரு இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய இந்த பகுதி. இதை சரியாக நீங்கள் செய்முறை வகுப்புகள் கற்றிருந்தால் அதை சரியாக எழுதும்போது 6 புள்ளிகளையும் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் தவறு விட தேவையில்லை. ஒரு தவறுக்கும் அந்த புள்ளிகள் கழிக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இதை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இதே போல பூர்வி கல்யாணி ராகத்தினுடைய அந்த இரண்டாவது தீர்மானத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த தக்க தரித்த தக்க ஜொன்னு தான் லகுக்குள்ள. அடுத்தது தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த தக்க தரித்த தக்க ஜொன்னு தான் ஒரு ஆவர்த்தனம் முடிவு. தாக்கு ஜேக்கு தக்க தக்க ஜொன்னு தான் ததிமி திமித்த கிட்ட தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜே தக்க தா தத்திமி திமித்த கிட்ட தான் தாக்குஜே தக்க தாக்குஜே கிடத்தக்க தாக்குஜே கிடத்தக்க தாக்குஜே கிடத்தக்க தத்தி தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு ததீங்கிண்ணத்தம் தக்க ததீங்கிண்ணத்தம் தக்க திக்கு ததீங்கிண்ண தி தக்க ஜொன்னு ததீங்கு தக்க ததீங்கிண்ணத்தம் தக்க திக்கு ததீங்கிண்ணத்தம் தக்க ஜொன்னு ததீங்கிண்ணத்தம் தக்க ததீங்கிண்ணத்தம் தக்க திக்கு ததீங்கிண்ணத்தம். இதுதான் பூர்வி கல்யாணியினுடைய இரண்டாவது தீர்மானம். நீங்கள் இதனை தாளத்துடன் பார்க்கலாம். தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த தக்க தரித்த தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த கிட்ட தரித்த தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜேக்கு தக்க தக்க ஜொன்னு தான் ததிமி திமித்த கிட்ட தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜே தக்க தாக்கு ஜே. மீண்டும் ஒரு முறை. தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த தக்க தரித்த தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜேக்கு தக்க ததிமி திமித்த தக்க தரித்த தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜேக்கு தக்க தக்க ஜொன்னு தான் ததிமி திமித்த கிட்ட தக்க ஜொன்னு தான் தாக்கு ஜேக்கு தக்க தான்
திம்மி திம்மி தக்க தாம் தா குஜே தக்க தா குஜே கடத்தக தா குஜே கடத்தக தா குஜே கடத்தக தத்தி தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தத்தி கிண்ணத்தம் தக்க தத்தி கிண்ணத்தம் தக்க திக்கு தத்தி கிண்ணத்தம் தி தக்க ஜொன்னு தத்தி கிண்ணத்தம் தக்க தத்தி கிண்ணத்தம் தக்க திக்கு தத்தி கிண்ணத்தம் தக்க ஜொன்னு தத்தி கிண்ணத்தம் தக்க தத்தி கிண்ணத்தம் தக்க திக்கு தத்தி கிண்ணத்தம். இது பூர்வி கல்யாணி ராகத்தினுடைய வர்ணத்தின் இரண்டாவது தீர்மானம். அங்கு குறிப்பிட்டது போல இதிலும் இந்த கார்வை கணக்குகள், இந்த அடையாளங்கள் இவற்றை சரியாக இடப்படும் இடத்து உங்களுக்கான புள்ளிகள் முழுமையாக வழங்கப்படும். ஆகவே இதனை சரியாக நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு போவோம். இதில் வரும் முத்தாய்ஸ்வர கோர்வையின் சொற்கட்டினையும் அதன் பாடல் வரிகளையும் தாள அங்கக்குறியுடன் எழுதுகிறார். அதே போலதான் இங்கே முத்தாய்ஸ்வரம் என்ற அமைப்பினுடைய தாளத்தினை எழுத வேண்டும். இதில் குறிப்பிட்டது போல நாகரிக மிகவும் சரச வகையாய் மலரணை மேல் அனுதினமும் அருமையாக சல்லாப மதியோடு நல்ல உல்லாச வில்லாச கல்லாவும் நில்லாவில் குல்லாவ என்ற சகியே. இது முத்தாய்ஸ்வர ஸ்வரத்தினுடைய சாகித்யமாக இருக்கிறது. ஆனந்த பைரவிராக வர்ணத்தில் நாகரிக மிகவும் சரச வகையாய் மலரணை மேல் அனுதினமும் அருமையாக சல்லாப மதியோடு நல்ல உல்லாச வில்லாச கல்லாவும் நில்லாவில் குல்லாவ என்ற சகியே. இவ்வாறு இந்த பாடல் அமைகின்றது. இதனை எழுதி அதனுடன் சேர்ந்ததாக அதன் கோர்வைகளையும் நீங்கள் எழுத வேண்டும். கவனிங்கள். தெய் தத்தை தத்தை தாகா தெய் தித்தை தித்தை தாகா தெய் தத்தை தாகா தித்தை தாகா தெய் தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய் கத்த தன த தன த தன. இதுதான் முத்தாய்ஸ்வரத்தினுடைய கோர்வையாக அமைகின்றது. இதனை நாங்கள் தாளத்துடன் பார்க்கலாம். கவனிங்கள். தெய் தத்தை தத்தை தாகா தெய் தித்தை தித்தை தாகா தெய் தத்தை தாகா தித்தை தாகா தெய். முறை தெய் தத்தை தத்தை தாகா தெய் தித்தை தித்தை தாகா தெய் தத்தை தாகா தித்தை தாகா தெய் தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்து தெய் தெய்து தெய் தெய். மீண்டும் ஒரு முறை. தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய்து தெய்து தெய் தெய்து தெய் தெய்து தெய்து தெய் தெய்து தெய் தெய்து 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 தெய் தக்க த தன த தன த. இது முத்தாய்ஸ்வரத்தினுடைய கோர்வை. இதனையும் நீங்கள் சரியாக எழுதும்போது அதற்குரிய 6 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. பூர்வி கல்யாணி ராகத்தினுடைய முத்தாய்ஸ்வரத்தை எடுத்து பார்த்தால் கூடி சுகம் பெறவே, இதுல அச்சு பிழையாக அடிபட்டிருக்கின்றது. இதை திருத்திக் கொள்ளவும். கூடி சுகம் பெறவே தேடி அவன் அருளை நாடி கனிந்துருகி பாடி அனுதினமும் ஆடி அலைந்து மனம் வாடி வதங்குதடி மூடி செய்யலாகும் மூடி போடி. இது பூர்வி கல்யாணி ராகத்தினுடைய முத்தாய்ஸ்வர சாகித்யமாகும். இதனை கவனிங்கள். கூடி சுகம் பெறவே ஆடி அவனருளை நாடி கனிந்துருகி பாடி அனுதின ஆடி அலைந்து மனம் வாடி வதங்குதடி மோடி செய்யலாகு மோடி ஓடி சாயே. இதுதான் முத்தாய்ஸ்வரத்தினுடைய சாகித்யம்.
இதற்குரிய கோர்வை தெய் தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தெய் 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 தத்தை தாஹா தித்தை தாஹா தெய் தெய் தத்தை தாஹா தெய் தெய் தித்தை தாஹா தெய் தெய் தாம் தித்த தெய் 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 திது தெய். மீண்டும் ஒரு முறை. தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தெய் 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 தத்தை தாஹா தித்தை தாஹா தெய் 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 தத்தை தாஹா தெய் தெய் தித்தை தாஹா தெய் தெய் தாம் தித்த தெய் திது தெய் திது தெய் தெய் திது. காணிகள். தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தெய் 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 தத்தை தாஹா தித்தை தாஹா தெய் தெய் தத்தை தாஹா தெய் தெய் தித்தை தாஹா தெய் தெய் தாம் தித்த தெய் திது தெய் திது தெய் தெய் திது தெய் தாம். இது பூர்வி கல்யாணி ராகத்தினுடைய முத்தாய்சர கோர்வை. ஆகவே இந்த முதலாவது வினாவிற்கான விடையை நீங்கள் அளிப்பதன் மூலம் முழுமையான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். முதலாவது வினா செய்முறை பகுதியுடன் தொடர்புடைய வினாவாக இருப்பதால் நீங்கள் எந்தவித சலனம் இல்லாமல் முழுமையான புள்ளிகளை இதில் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதனை முக்கியமாக கவனித்து இந்த முதலாம் வினாவிற்கான விடையினை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பழகுவதன் மூலம் இந்த புள்ளிகளை கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது முக்கியமானது. அடுத்து இரண்டாவது வினா பகுதி 1 வினாத்தாள் 2 பகுதி 1 இரண்டாவது வினா. இது அநேகமாக கடந்த கால வினா பத்திரத்தை நீங்கள் பார்த்து கொண்டால் தெரியும். இந்த இரண்டாவது வினா கூடுதலாக தென்னிந்திய சாஸ்திரிய நடனங்கள் தொடர்பான வினாவாகத்தான் காணப்படுகின்றது. சென்ற ஆண்டும் சாஸ்திரிய நடனத்தினுடைய ஒரு குச்சிப்புடி நடனத்தினுடைய வினாவாக அமைந்திருந்தது. இப்பொழுது நாங்கள் மணிப்புரி நடனத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய ஆடை ஆபரணங்கள், பக்கவாத்தியங்கள் இவற்றை நோக்கி இந்த வினாவை நாங்கள் அனுப்புவோம். மணிப்புரி நடனத்தை பார்த்தீங்களா இருந்தால் இவ்வாறு அமைந்திருக்கும். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மணிப்புரி நடனம் மணிப்பூர் மாநிலத்திற்குரியது. அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள் இவ்வாறு அமைந்திருக்கும். இந்த வினாவிற்கு நீங்கள் விடையளிக்க முன்னர் சில தகவல்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட சாஸ்திரிய நடனங்களை ஒரே முகமாக அட்டவணையாக அவர்களுடைய தோற்றம், வளர்ச்சி, ஆடற்கலைஞர்கள் பெயர், அவர்களுடைய இசை, பக்கவாத்தியம் போன்ற விடயங்களை ஒரே பார்வையில் அட்டவணையாக நீங்கள் தயாரித்து கற்றுக்கொள்வீர்களானால் ஒவ்வொரு வருடமும் அதற்குரிய நீங்கள் இந்த நடனத்திற்கான விடைகளுக்கு இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மணிப்புரி நடனத்தின் தோற்றம் பற்றி சுருக்கமாக தருக. இது முதலாவது வினா. இரண்டாவது வினாவில் முதலாவது பகுதியாக இந்தியாவின் கிழக்கு பிராந்தியத்திலே மணிப்பூரின் தலைநகரான இம்பால் இதன் கேந்திர நிலையமாகும். வைஷ்ணவ மதத்தை தழுவியதாக இந்நடன மரபுகள் காணப்படுகின்றன. இந்நடனத்துக்குரிய தோற்றம், அந்த கேட்கின்ற கேள்விக்குரிய அந்த சரியான விடையை நீங்கள் அளிக்கும் போது அதுக்குரிய பகுதியான புள்ளிகள் 2 புள்ளிகள் அப்படியே கிடைக்கின்றது. தேவையில்லாமல் நாங்கள் மேலதிகமான விடைகள் எழுத வேண்டிய தேவை இல்லை. தோற்றம் என்பதனுடைய கேள்விக்குரிய விடையை நீங்கள் சரியாக போட்டால் போதுமானது. அதே போல இந்நடனத்தில் பிரபல்யமான கலைஞர்கள் 2 பெயர்களை தருக. இங்கே 2 பெயர்கள் தரப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நீங்கள் கற்ற விடை. அவர்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இந்நடனத்திற்குரிய ஆடை அணிகள் எவை? உங்களுடைய ஆசிரியர் வளநூல் ரிசோர்ஸ் புக்கில்
தேசிய கல்வி நிறுவனத்தின் ரிசோர்ஸ் புக்கில் நீங்கள் இதற்குரிய தகவல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள், ஏற்கனவே பெற்று குறிப்புகள் எடுத்திருப்பீர்கள். அந்த வகையில் லுங்கி போன்ற பல வண்ண ஆடைகளை இவர்கள் அணிவார்கள். கூடை போன்ற பாவாடை கட்டிக்கொண்டு சரிகையிட்ட மெல்லிய துணியால் முக்காடு போட்டு கொள்ளுவார்கள். இவருடைய ஆடை அமைப்பு அப்படியாக இருக்கும். சிறு மணிகள், கண்ணாடி சில்லுகள், மின்னும் தாள்கள் பதிக்கப்பட்ட உடைகளை அணிந்திருப்பார்கள். வளையல்கள், சங்கிலி, மோதிரம், கொலுசு போன்ற ஆபரணங்களையும். இவ்வாறு விடைகளை நீங்கள் கொடுக்கும் போது அதற்கான முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்நடனத்திற்குரிய இசை பக்கவாத்தியம். வட இந்திய ஹிந்துஸ்தானி இசைதான் இந்த நடனத்துக்குரிய இசையாக அமைகின்றது. மத்தளம், கைத்தாளம், மஞ்சிரா என்ற சிறு தாளம், ஊதுகுழல், கெஞ்சிரா, கர்த்தால் போன்ற இசைக்கருவிகள் இதற்குரிய பக்கவாத்தியங்களாக அமைகின்றன. அடுத்த வினா, மணிப்புரி நடனத்தின் ஆடல் முறைகள் பற்றி விளக்குக. மணிப்புரி நடனத்துக்கு சாஸ்திரிய நடனங்கள் ஒவ்வொன்றிற்கும் அவையவைக்கென்று ஒரு ஆடல் முறைகள் அமைந்திருக்கின்றன. அந்த முறைகளைத்தான் இங்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஆண்கள் தாண்டவ முறையிலும் பெண்கள் லாசிய முறையிலும் நடனம் ஆடுவார்கள். தாண்டவம், சலனம், குண்டானம் என்ற பிரிவுகளை கொண்டது. அதனுடைய செயற்பாடுகள் தாண்டுதல், குதித்தல் போன்ற செயற்பாடுகளை இங்கு அந்த குதித்தல் செயற்பாட்டுக்காக விசேட பெயர் அகம்பா என்பது விசேட குதித்தல் என்ற செயற்பாடு இங்கு காணப்படுகின்றது. லாசியம் சிபிதாங்கா, ஸ்புகிதாங்கா என்ற 2 பிரிவுகளை கொண்டு அமைந்திருக்கின்றது. பாதங்களை சிறிது தூக்கி தரையோடு ஒட்டி சறுக்குதல் இதன் விசேடமான ஆடல் முறையாகும். உடலை செங்குத்தான நிலையில் எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். அதே போல எப்பொழுதுமே முகத்தில் சாந்தமான முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் இந்த நடனத்தை ஆடுபவர்கள். இடுப்பிற்கு மேலும் கீழும் 8 போன்ற வளைவில் அவர்களுடைய ஆடல் அசைவுகள் காணப்படுகின்றன. முதல் நடை, வார நடை, கூட நடை என 3 நடைகள் இங்கே பிரயோகிக்கப்படுகின்றன. புன்சோளம் நடனத்தில் டோல்கி, இந்த நடனத்தில் டோல்கி தோளில் மாட்டிக்கொண்டு சுழன்று ஆடுவார்கள். அதே போல கர்த்தார் சோளம் என்னும் நடனத்தில் பெரிய தாளங்களை கட்டிக்கொண்டு ஆடுவார்கள். இவை 2ம் சங்கீர்த்தன் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மணிப்புரி நடனத்தின் ஆடல் முறைகளாகும். இவற்றில் நீங்கள் 4-5 விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலே உங்களுக்குரிய 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அதே போல மணிப்புரி நடனத்தின் வளர்ச்சி பற்றி விளக்குக என்று அடுத்த வினா தரப்பட்டிருக்கின்றது. மணிப்பூரில் ஒரு தனி பண்பாடுள்ள மெய்திகள் என்னும் மக்கள் நடனக்கலையை வளர்த்து வந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. 10ஆம் நூற்றாண்டில் வைஷ்ணவ வழிபாட்டுடன் வங்க கீர்த்தனை முறைகள் பரவியதாகவும் மணிப்பூர் அதிபர் கரீப் நவாஸ் அவருடைய புதல்வர்கள் ஆகியோர் காலத்தில் சங்கீர்த்தனம், ரசம் ஆகிய இசை நடன மரபுகள் உருவாகின. சங்கீர்த்தனம் என்பது ஒரு விசேடமான ஆடல் முறைகளை குறிப்பிடுகின்றது. இங்கு சங்கீர்த்தனம் என்று குறிப்பிடப்படுகிறது. 1856 தொடக்கம் 1886 வரையான காலத்தில் கலைகள் வலிவு பெற்று அரச சபையில் பக்தி ரசங்களை பாடுவதும் சங்கீர்த்தனங்களில் 64 பாகங்களை பாடுவதும் முக்கியமாக காணப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய வாழ்க்கை காலங்களில் துக்கமோ மகிழ்ச்சியோ என்ன நிகழ்வாக இருந்தாலும் இசை நடனம் இல்லாத சந்தர்ப்பங்களே இல்லை எனலாம். மணிப்பூர் நடனத்தில் அது ஒரு விசேடம். வங்கதேச பாலா, அரிபாலா என்ற விசேடமான நடன பிரிவுகளை கொண்டு வடிவங்களை கொண்டு இந்த நடனம் வேகமாக பரவி புது வகையான நடனபாலா என்னும் சங்கீர்த்தன முறை உருவாகியதாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த நடனத்திலே ராச நடனம், பிரார்த்தனை, பரிபாடல், முழவோசை,
உள்ளடங்கிய சடங்கு நிகழ்ச்சிகள் முக்கியமாக காணப்படுகின்றன. இவை மணிப்பூர் நடனத்தின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்த சாஸ்திரிய நடனங்களுக்குரிய பிரிவுகளை நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்து அதனை விளங்கிக் கொள்ளும் போது இந்த இரண்டாவது வினாவிற்கான விடையை இலகுவாக அளிக்க முடியும். அடுத்து மூன்றாவது வினா. வினாத்தாள் 2 பகுதி 1 மூன்றாவது வினா. அபிநயம் என்பது தொடர்பான இது 12ஆம் ஆண்டிலே நீங்கள் கற்ற விடயம். அபிநயம் என்றால் என்ன? இது இலகுவான ஒரு கேள்வி. இது எல்லோரும் ஆரம்பத்திலேயே படித்து உங்களுடைய மனனம் செய்து வைத்திருப்பீர்கள். அபிநயம் என்பது முன் கொண்டு வருதல். முன், அபி என்பது முன், நயம் என்பது அடைவித்தல். ஆகவே பார்ப்பவர்களின் முன்னால் எங்களுடைய கருத்தை அல்லது நாங்கள் சொல்ல போகின்ற விடயத்தை கொண்டு வருதல் என்பதுதான் அபிநயம். ஒரு எண்ணக்கருவை அங்க அசைவுகளாலும் முகபாவங்களாலும் வெளிப்படுத்துவது அபிநயம் ஆகும். கதாபாத்திரத்தின் தன்மையையும் மென்மையான உணர்வுகளையும் அவ்வப்போது பாத்திரங்களின் பல்வேறுபட்ட மனோபாவங்களையும் பார்ப்பவர்கள் கண்டு ரசிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டதே அபிநயம் ஆகும். இந்த 3 விடயங்களை குறிப்பிடும் போது அபிநயத்தினுடைய பூரணமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே அதற்குரிய விளக்கத்திற்கான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அபிநயத்தின் வகைகள் இது நாங்கள் சிறிய வகுப்பில் தரம் 8 கற்ற விடயம். இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் புள்ளிகள். ஆங்கிகம், வாச்சிகம், ஆகாரியம், சாத்வீகம் என்பது அபிநயத்தின் வகைகள் ஆகும். இது 2 புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றை ஒவ்வொன்றினதும் உட்பிரிவுகளுடன் விளக்குக. ஆங்கிகம் என்றால் என்ன? ஆங்கிகம் என்பது என்ன? அவற்றின் பிரிவுகள் என்ன? ஆங்கிகம் என்பது ஒரு எண்ணக்கருவின் கருத்து வெளிப்பாட்டினை உடல் உறுப்புகள், அங்கங்கள், முகபாவங்கள் இவற்றின் முகத்தினுடைய அசைவுகள், அங்கத்தினுடைய அசைவுகளினால் வெளிப்படுத்தும் போது இது ஆங்கிக அபிநயம் ஆகின்றது. அப்ப அங்கங்களினூடாக வெளிப்படுத்துகின்ற இந்த ஆங்கிக அபிநயத்தில் அங்கங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது அங்கம், உபாங்கம், பிரத்தியாங்கம் 3 வகையான அங்கங்களாக பிரிக்கப்பட்டு அங்கத்தில் என்னென்ன உறுப்புகள் அமைந்திருக்கின்றன என்றும் பிரத்தியாங்கத்தில் பின்வரும் உறுப்புகள் அமைந்திருக்கின்றன என்றும் உபாங்கம் என்ற பகுதியில் இந்த கண், விழி, புருவம், கன்னம், மூக்கு, தாடை போன்ற முகத்தில் உள்ள உறுப்புகள் அமைந்திருக்கின்றன என்ற விளக்கத்தை நீங்கள் வழங்குவீர்கள். அதே நேரம் ஆங்கிக அபிநயம் 4 வகையாக சொல்லப்படுகின்றது. இது அங்கத்தினுடைய பிரிவுகள். ஆங்கிக அபிநயத்தை 4 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று சூசிக அபிநயம், அதாவது தாவரங்களின் பகுதிகளை கைகால்களால் அபிநயத்தில் அங்கங்களின் அசைவுகளை கைகளால் உறுப்புகளால் வெளிப்படுத்துவது அபிநயம். ஆகவே சூசிக அபிநயம் இது. பாவா அபிநயம், தலையாலும் கண்களாலும் அபிநயத்தை வெளிப்படுத்துவது பாவா அபிநயம். தொந்திகா அபிநயம், தலை, கண், பாதம், கை இவற்றால் யாவருக்கும் தெரிய காட்டுதல் தொந்திகா அபிநயம். இலட்சணிகா அபிநயம், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நாங்கள் அதுவாகவே காட்டுவதை இலட்சணிகா அபிநயம் என்று கூறுவோம். அப்ப ஆங்கிக பிரிவுகள் நாங்கள். இதே போல வாச்சிகம். வாச்சிகம் என்பது உங்களுக்கு தெரியும், வார்த்தைகளால் புலப்படுத்தப்படுகின்ற அபிநயம். கருத்துக்களை வார்த்தைகளால் வெளிக்காடுவது. பேச்சு, உரைநடை, கவிதை, நாடகம், இலக்கியம், இதிகாசம் என்பவற்றிலிருந்து இந்த வாச்சிக அபிநயம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இது 4 வகையாக குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று சுகீத வாச்சிகம், பாத்திரம் தானே பாடிக்கொண்டு அபிநயித்தல் சுகீத வாச்சிகம். உபகீத வாச்சிகம், பாடகர் பாட நடனமாடுபவர் ஆடுவது. இது உபகீதம். கீதம் என்றால் பாட்டு. அப்ப சுகீதம் என்பது தானே பாடுவது, உபகீதம் என்பது இன்னொருவர் பாட பாத்திரம் ஆடுவது. அதே போல சுசப்த வாச்சிகம், சப்தண்டா கணித்தல், கணித்துக் கொண்டு ஆடுவது. நடனம் ஆடுபவர் தானே சொற்கட்டை சொல்லிக்கொண்டு கணித்துக் கொண்டு ஆடுவது. உபசப்தம் என்பது நட்டுவனால் கணிக்க பாத்திரம் ஆடுவது. அதாவது நட்டுவாங்கம் செய்பவர் சொற்கட்டுக்களை இயம்ப நடனம் ஆடுபவர் ஆடுவது. 4 வகையான வாச்சிக அபிநயம். இது இலகுவாக விளங்கிக் கொள்வீர்கள்.
அதே போல ஆகாரிய அபிநயம். ஆகாரியம் என்பது ஆடை, ஆபரணங்கள், ஒப்பனைகள் என்பவற்றினால் நாம் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துவது ஆகாரிய அபிநயம். உடை, ஒப்பனை, அலங்காரங்கள், பிற பொருட்கள் மூலம் கருத்தை வெளிப்படுத்துவது ஆகாரியம். இது 3 வகையாக கூறப்படுகின்றது. நிஜகாரிய அபிநயம், சாதாரண ஆடை அணிகளுடன் நடனமாடுவது நிஜாகாரம். அபிசாரி ஆகாரியம் என்பது புராண, இதிகாச நாடகங்களுக்கு ஏற்ற வேடங்களை தரிப்பது அபிசாரி. அதே போல விபசாரி ஆகாரியம், அந்தந்த நாட்டு சபையோர் ஏற்றுக்கொள்ளும்படி ஆடை அணிகளை அணிவது விபசாரி என்ற 3 வகையான ஆகாரிய அபிநயங்களை பார்க்கிறோம். அதே போல மேலும் 4 வகையாக இந்த ஆகாரிய அபிநயம் பிரிக்கப்படுகின்றது. புஷ்டம் என்பது மாதிரி உருவங்களால் அரங்கை அலங்கரிப்பது. ஒரு அரங்கத்திலே உருக்களை கொண்டு வந்து அலங்கரித்து அதனை கருத்து வெளிப்பாட்டிற்காக பயன்படுத்தும் போது அவை புஷ்டம் என்பது என்று பிரிக்கப்படுகின்றது. அலங்காரம் என்பது ஆடை அலங்கரித்தல், மலர் மாலைகளால் அலங்கரித்தல். அங்கரட்சணம் என்பது ஒப்பனை, முகப்பூச்சு, வர்ணம் பூசுதல் அங்கரட்சணம் என்ற பிரிவுகள் அடங்கும். சஞ்சீவம் என்றது உயிருள்ள உயிரினங்களை நேரடியாக உயிருள்ள உயிரினங்களையே பயன்படுத்தி கருத்தை வெளிப்படுத்துவது சஞ்சீவம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆபரணங்களால் கருத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த ஆகாரிய அபிநயம் இவ்வாறு பிரித்து கூறப்படுகிறது. அதே போல சாத்வீக அபிநயம். சாத்வீகம் என்பது சத்வ என்பது உணர்ச்சி. அப்ப உணர்ச்சிகளால் வெளிப்படுத்துகின்ற அபிநயத்தை சாத்வீக அபிநயம் என்று சொல்லுவார். உணர்வுகளை மேலிட்டினால் உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகள் மேலிடுவதால் மிகைப்படுத்தப்படுவதால் ஏற்படும் பாவ வெளிப்பாடுகள் சாத்வீக அபிநயமாக கூறப்படுகிறது. சத்வ நிலைகள், அந்த உணர்ச்சி நிலைகளை 8ஆக கூறப்படுகின்றது. ஸ்தம்பித்தல், மூர்ச்சித்தல், புல்லரித்தல், வியர்த்தல், நிறமாற்றம், நடுங்குதல், கண்ணீர், குரல் மாற்றம் என்ற 8 வகையான சாத்வீக உணர்ச்சிகளை பரத முனிவர் காலத்திலிருந்தே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அபிநயம் என்ற பகுதியில் இவ்வாறான பிரிவுகளை நீங்கள் வகுத்து இதற்கான விடைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு அபிநயத்தை விளக்கும் போதும் அதற்கான புள்ளிகளை நீங்கள் மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பகுதி 1இல் 3 வினாக்களுக்கான 2 விடைகளை நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை தவிர்த்து 2 வினாக்களுக்கான விடைகளை அளிக்க முடியும். வினாத்தாள் 2 பகுதி 2. பகுதி 2 சிவனின் சப்த தாண்டவங்களையும் அவற்றின் தொழில்களையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், நடராஜ திருவுருவம் அதனுடைய ஆனந்த தாண்டவத்தை வெளிப்படுத்துவதாக நீங்க கேட்டிருக்கிறீர்கள். அந்த ஆனந்த தாண்டவத்தில் 5 தொழில்களையும் குறிப்பிடுவதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. அந்த 5 தொழில்களுக்கும் ஏற்ப 7 தாண்டவங்கள் ஆடியதாக வரலாறுகள் கூறுகின்றன. படைத்தல் காளிகா தாண்டவம், காத்தலில் இன்பக் காத்தல் சந்தியா தாண்டவம், துன்பக் காத்தல் கௌரி தாண்டவம், அழித்தல் சம்ஹார தாண்டவம், மறைத்தல் திரிபுர தாண்டவம், அருளல் ஊர்த்துவ தாண்டவம். இது நாங்கள் தரம் 8, 9 வகுப்புகளிலேயே கற்ற விடயம். நீங்கள் இலகுவாக அதனை மனனம் செய்து வைத்து விடையளிக்கலாம். அதே போல இந்த நடராஜ திருவுருவத்தினுடைய தத்துவத்தை வினாவாக உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது. இந்த வினாவில் சென்ற ஆண்டுகளில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தது. இந்த வினாவை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நடராஜ திருவுருவத்தில் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு திருவுருவத்தினுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு செயற்பாட்டிற்குமான தத்துவ வெளிப்பாடுகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருவாசி, அதை சுற்றி அனல், அபேகை, வரதகை, தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி, முயலகன், தோடு, குலை, சடாமுடி, உடுக்கு, பாம்பணி, இவ்வாறு சகல விடயங்களுக்கும் ஏதோ ஒரு தத்துவ கருத்துக்கள் அடங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அவற்றை நீங்கள் விளங்கிக் கொண்டு இந்த வினாவுக்கு விடையளிக்கலாம். அதற்கான விளக்கத்தை சிறு குறிப்பாக இங்கே தரப்பட்டுள்ளது. முக்கண் உணர்ச்சியை ஊட்டவல்ல புறச்சோதியாகிய சூரியன், சந்திரன், தீ ஆகிய முச்சுடர்களை 3 கண்களாக இங்கே காட்டுகின்றது.
குவன் சிரிப்பு வினைகளை களைந்து அருள் கொடுப்பது. சிலம்பும் களலும் வினைகளை வென்று பிறப்பறுப்பது. திருவாசி ஒலிக்கும் தொடர்பினை குறிக்கின்றது. தோடும் குளையும் ஆணோடு பெண்ணாய் அமைந்தது இவ்வுலகு என்பதை காட்டுகின்றது. தீ அகல் உண்மை ஞானத்தை உணரச் செய்து பாசங்களை நீராக்குது. பிறை அளவில்லாத ஞானம். கங்கை அளவில்லாத அறிவு. ஊமத்த மலர் விருப்பு வெறுப்பற்ற தன்மை. திருநீறு தூய்மை. திருச்செவி உலகின் தீய ஒலிகளை தன்னுளேற்று அருளல். நீலகண்டம் நஞ்சை உண்டு சாவாமை நித்திய தன்மையை உணர்த்தும். அந்த நித்திய தன்மை என்பதை உணர்த்தி நிற்கின்றது நீலகண்டம். துடி என்பது உடுக்கு படைத்தல் தொழிலை குறிக்கின்றது. அபயகரம் அபயமளிக்கின்ற கரமாக இருக்கின்றது. காத்தல் தொழிலை குறிக்கின்றது. கஜஹஸ்தம் முன்னே தொங்கவிடப்பட்ட இந்த கஜஹஸ்தம் வரதஹஸ்தம் என்று அழைக்கப்படுவது. இது அருளல் தொழிலை குறிக்கின்றது. முயலகன் ஆணவத்தின் அடையாளம். அதனால தான் ஆணவத்தை அடக்குவதாக காட்டப்படுகின்றது. ஊன்றிய திருவடி மறைத்தல். தூக்கிய திருவடி முத்தி இன்பத்தை அளிப்பது. இவ்வாறு இந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் அதனுடைய தத்துவ கருத்துக்களை நீங்கள் வழங்கும் போது அதற்கான புள்ளிகள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு செல்லலாம். 5வது வினா காலப்பகுதியை கலைகளினுடைய காலப்பகுதியை மையமாக கொண்ட வினாவாக காணப்படுகிறது. இங்கு பல்லவர் காலம், சங்க காலம், சங்கம் அருவிய காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், விஜயநகர காலம், நாயக்கர் காலம், இவ்வாறு காலப்பகுதிகளில் கலைகளினுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை உள்ளடக்கிய வினாக்களாக கடந்த வருடங்களில் ஒவ்வொரு வருடம் வருகின்றது. இங்கே கலைகளின் பொற்காலமாக விளங்கும் சோழர் கால பகுதியை பற்றி வினா. அந்த காலப்பகுதியை குறிப்பிடுக. சோழர் காலத்தினுடைய காலப்பகுதி எது? 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தான் சோழர்களுடைய காலப்பகுதி. அந்த காலப்பகுதி கலைகளுடைய பொற்காலமாக விளங்குகின்றது. அதாவது சோழர் காலத்திலே தான் அந்த தஞ்சை பெருங்கோயில் என்ற கோயிலினுடைய கலைகளின் பொக்கிஷமாக விளங்குகின்றது. கோயில் அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் 9 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு காலமாகும். காலத்தில் ஆடப்பட்டுள்ள கூத்துக்கள் பற்றி விளக்குகிறார். அதாவது கூத்துக்கள் சாந்தி கூத்து, வினோத கூத்து என்று 2 வகை கூத்து அங்கே ஆடப்படுகின்றது. அந்த கூத்துக்கள் குறிப்பிட்டிருப்பேன், அங்கே புள்ளிகள் வழங்கப்படும். இக்காலத்தில் எழுதப்பட்ட புதிய கலை இலக்கண நூல்கள் 2 தருக. விளக்கத்தார் கூத்து, 16 படலம், சந்தம், செயன்முறை என்ற புதிய கலை இலக்கண நூல்கள் இக்கால பகுதியில் எழுதப்பட்டுள்ளன. கூத்த நூல் போன்ற பழைய நூல்களினுடைய விளக்க உரைகளும் இக்காலத்தில் எழுந்தது. பரதநாட்டிய சாஸ்திரத்தினுடைய விளக்க உரைகளும் இக்காலத்தில் காணப்பட்டன. ஆனால் புதிய கலை இலக்கண நூல்களாக இவை இடம்பெற்றிருக்கின்றன. சோழர் கால ஆடற்கலைஞர்கள் பற்றி விளக்குக. அடுத்த வினா. சோழர் காலத்திலே ஆடற்கலைஞர்கள் எவ்வாறு காணப்பட்டார்கள்? ஆடல் பெண்டிர், தளியிலார், பதியிலார், கூத்திகள், தளிர்தேவனார் மகளிர், கூத்த பிள்ளைகள், தளிர்சேரி பெண்டுகள், தேவரடியார்கள் என பல பெயர்களால் அந்த ஆடற்கலைஞர்கள் அழைக்கப்பட்டார்கள். கோயில்களில் ஆடல் நிகழ்ச்சிகளை அமைத்து கொடுக்கவும் அவர்களின் ஆடற்கலை திறனை வளர்க்கவும் நட்டுவனார்களும் தலைக்கோழிகளும் இருந்தனர். அந்த நடன மகளிருக்கான பயிற்சி வழங்குவதற்கான நட்டுவனார்களும் அக்கால பகுதிகளில் ஆடற்கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். தளிர்ச்சேரி எனப்படும் ஆடல் பெண்களின் வாழிடமாக ஆடல் பயிலும் களங்களாகவும் இருந்தன தளிர்ச்சேரி என்னும் இடங்கள். கூத்தப்பேரவையன், மாராயன், நிறுத்தப்பேரவையன், கூத்தரசன், சாக்கை மாராயன், நட்டுவ ஆசான் என்ற பட்டங்களால் நடனம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஆடல் கலைஞர்களுடைய விவரங்கள் பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல சோழர் கால ஆடற்கலை அரங்குகள் பற்றி விளக்குக. ஆடலும் இசையும் இணைந்து நிகழ்ந்த ஆடல் அரங்குகள் நாட்டிய மண்டபம், நிறுத்த மண்டபம்,
நாடகசாலை, நானாவித நாடகசாலை என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டன. ஆடல் கலைஞர்கள் ஆடல் பயில கோயில் மண்டபங்கள் உதவின. இவை திருக்கோலக்க மண்டபம், நிறுத்த மண்டபம், திருக்காவனம், திருவரங்கு, சதுர்சாலை, நாடகசாலை, அம்பலம் எனப்பட்டன. சோழ காலத்திலே ஆடற்கலைக்காக வழங்கப்பட்ட அரங்குகளுக்கு இவ்வாறு பெயர்கள் அழைக்கப்பட்டன. மண்டபங்களைப் போலவே இறை ஊர்வலங்கள் நிகழ்ந்த வீதிகளிலும் ஆடல்கள் நிகழ்ந்தன. சோழர் காலத்தினுடைய ஆடற்கலைகள் நிகழ்ந்த இடங்கள், அரங்குகள் பற்றிய விளக்கம் இங்கே தரப்பட்டது. இவற்றை நீங்கள் குறிப்பிடும்போது அதற்கான புள்ளிகள் கிடைக்கின்றன. அதே போல சோழர் கால கலை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஆதாரங்கள், எந்த ஆதாரங்களினூடாக இந்த கலைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட 108 கரணங்களும் சோழர் காலத்திலே 3 இடங்களில் சிற்பமாக்கப்பட்டது. முதலாம் ராஜராசனின் தஞ்சை பெருங்கோயிலில் உள்ள மிக நீண்ட கல்வெட்டு தளிச்சேரி பற்றிய விரிவான தகவல்களை தருகின்றது. இவற்றினூடாக அந்த ஆதாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டு தகவல். பல கோயில்களில் இதே திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயில் போல பல கோயில்களில் நட்டுவனார்கள் இருந்து அரும்பணி செய்த கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இவற்றை ஆதாரங்களாக குறிப்பிடும்போது அவற்றுக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சோழர் காலம் பற்றிய குறிப்புகள் ஆகும். இதே போல ஏனைய கால பகுதிகளிலும் இவ்வாறான விடயங்களை சிறு சிறு பகுதிகளாக நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அதற்கான விடைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவாக சிறு குறிப்பு. சிறு குறிப்பு எழுதுக என்னும் ஒரு வினா தொடர்ந்து உங்களுடைய வினாத்தாளில் எதிர்பார்க்க முடியும். சிறு குறிப்பு என்பது சிறிய சிறிய விடயங்களை அங்கங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட சிறிய விடயங்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்ற தகவல்களை விளக்கி எழுவதாக அமைய வேண்டும். அது உங்களுடைய கருத்துக்களை அதை விளங்கி நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து அதற்குரிய புள்ளிகள். அதாவது அபிசாரிகா என்பது முதலாவது சிறு குறிப்பு எழுதுக என்ற பகுதியில் கேட்கப்பட்டுள்ளது. அபிசாரிகா என்பது அஷ்டவித நாயகிகளில் ஒருவர். அஷ்டவித வகையான நாயகிகள் பற்றி படித்திருப்பீர்கள். அதில் ஒருவர் தான் அபிசாரிகா. நாயகனை நோக்கி நகர்பவள் அல்லது நாயகனை தான் இருக்கும் இடத்திற்கு அழைப்பவள். அப்படியான குணாதிசயங்களை கொண்டவள் அபிசாரிகா என்று அழைக்கப்படுகின்றார். தூர தேசத்தில் இருக்கும் கணவனிடம் செல்பவள். தனது கணவனை தூர தேசத்தில் இருப்பதால் அவனை நோக்கி நகர்ந்து செல்பவள் அபிசாரிகா என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த குறிப்புகளினுடைய விளக்கத்தை நீங்கள் விளக்கமாக எழுதி கொண்டு இந்த சிறு குறிப்புக்கான விடைகளை எழுதி கொள்ளலாம். அதே போல இவளின் செய்கை, ஆவல், வருங்காலத்தை பற்றிய இனிய எண்ணங்கள், கணவனுடன் கூடி வாழ்தல் போன்ற இன்ப கனவுகள், கற்பனைகளில் திளைத்த, சமயத்துக்கு தகுந்தபடி ஆடை ஆபரணங்களை தடித்தல் போன்றனவாக அமையும். எண்வகை நாயகிகளில் ஒருவர் இங்கு குறிப்பிடப்படுகிறது. இதே போல 8 வகையான நாயகிகளுக்குமான அவர்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருந்து அந்த சிறு குறிப்புக்கான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே போல இசைக்கருவிகள் பற்றிய விளக்கங்களும் சிறு குறிப்பு பகுதிகளில் வரலாம். இங்கு மத்தளம் என்பது வினாவாக வந்திருக்கின்றது. மத்தளம் என்ற கருவி இது ஒரு இருமுக தோற்கருவி. அதாவது மிருதங்கத்தை போன்ற அமைப்பை உடைய ஒரு தோற்கருவி. பழைய காலத்திலே அது கூத்து நிகழ்ச்சிகள், பழைய நிகழ்ச்சிகளில் பிரபலியமாக வாசிக்கப்பட்டது. தென்னகத்திற்குரிய தேசிய இசைக்கருவியாகவும் இது காணப்பட்டது. மத்து மத்து என்று ஒலிப்பதால் மத்தளம் என பெயர் பெற்றிருக்கலாம் என்று ஒரு கருத்தும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. நடுவு உயர்ந்து நீள் உருளை வடிவானதாக காணப்படுகிறது. அதாவது மிருதங்கத்தை போன்ற நடு உடல் பகுதி உயர்ந்த நீள் உருவ வடிவாக காணப்படுகின்றது. உலகின் அனைத்து தோல் கருவிகளை காட்டிலும் இனிமையானதாதலால் உத்தம கருவி என்றும் இந்த மத்தளத்தை கூறுகிறார்கள். அடுத்து வசந்தன் கூத்து.
கிராமிய கூத்து முறைகளில் வசந்தன் கூத்து, மகடி கூத்து, பறைமேள கூத்து இவ்வாறு பல கூத்து வகைகள் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவற்றில் ஒன்றுதான் இந்த வசந்தன் கூத்து. வசந்தன் கூத்து என்பது வேளாண்மை தொழிலுடன் சம்பந்தப்பட்ட கூத்து. இக்கூத்து விவசாயம் முடிந்து ஓய்ந்திருக்கும் மக்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ஆடப்பட்டதாக கூறப்படுகின்றது. கோயிலின் வெளிப்புறத்திலே உயரமான வட்ட வடிவான அமைப்பில் சிறிய மேடை அமைக்கப்பட்டு அங்கு இந்த வசந்தன் கூத்து ஆடப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வசந்தன் கூத்து ஆடினால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை அந்த மக்களிடையே காணப்பட்டன. விதைத்தல், உழுதல், அறுத்தல், உப்பட்டி கட்டல் என்பவற்றையும் வசந்தராசன் கூத்து பார்க்க வருவது போன்ற காட்சிகளையும் இங்கே வசந்தன் கூத்திலே அபிநயமாக செய்து காட்டுவார்கள். 32 வகையான ராகங்கள் இந்த வசந்தன் கூத்திலே பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. மத்தளமும் சல்லாரியும் வசந்தன் கூத்தினுடைய வாத்தியங்களாக பாவிக்கப்படுகின்றன. இவ்வாறு சிறிய குறிப்புகளை நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கும் போது அல்லது அதை விளங்கி கொண்டு வைத்திருக்கும் போது இதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வசனங்களிலே இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி கொள்ள முடியும். அதே போல சப்ரஹமுவ நடனம், இலங்கையினுடைய நடனத்திலே கண்டிய நடனம், சப்ரஹமுவ நடனம், ருகுணு நடனம் என்ற நடன வகைகள் காணப்படுகின்றன. அவற்றிலே சப்ரஹமுவ நடனம் இந்த வினாத்தாளிலே சிறு குறிப்புக்காக தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. சப்ரஹமுவ பிரதேசங்களுக்கு அண்டிய பகுதிகளில் காணப்பட்ட தனித்துவமான கலை வடிவம் சப்ர என்னும் குழுவினரால் ஆடப்பட்டமையால் இது சப்ரஹமுவ நடனமாக அழைக்கப்படுகின்றது. சிங்கள கலாச்சாரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தும் இந்நடனம் தெய்வங்கள், பேய் பிசாசுகள், கிரகங்கள் போன்ற கண்ணுக்கு புலப்படாத சக்திகளின் ஊடாக ஆற்றப்பட்டு வந்த சாந்தி கர்மங்களை அடிப்படையாக கொண்ட நடனமாக இது காணப்படுகிறது. சாந்தி கர்மங்களுக்காக இந்த நடனத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நடனத்துக்குரிய வகைகளாக 5 வகையான ஆடல் முறைகள் இங்கே காட்டப்படுகின்றது. முள் மாத்திரைய நடன பயிற்சிக்காக ஆடப்படுகின்ற ஆரம்ப பகுதிகளை கொண்டது முள் மாத்திரை என்பது ஆடல் வடிவங்கள். சிந்து மாத்திரைய கிராமிய பெண்களால் பாடல்கள் பாடி ஆடப்படுவது சிந்து மாத்திரைய. சிந்து என்பது கிராமிய பாடல். ஆகவே சிந்து மாத்திரைய என்பது கிராம பெண்கள் பாடல்களை பாடிக்கொண்டு ஆடுவது. பட்டுதல் மாத்திரைய சாந்தி கர்மங்களில் ஆடப்படுவது. இது சுழன்று ஆடப்படும் கூத்து சாந்தி கர்மங்களின் போது முக்கியமாக ஆடப்படுகின்றது. ஜப் பத மாத்திரைய பிசாசுகளுக்கான சாந்தி கர்மம் செய்யும் போது இந்த நடனத்தை ஆடுவார்கள். ஜாதினி மாத்திரைய தெய்வங்களிடமிருந்து நன்மை பெறும் நோக்குடன் ஆடப்படுவதாக இந்த ஜாதினி மாத்திரை என்ற வடிவம் ஆடப்படுகின்றது. இதில் 24 வண்ணங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான ராகமும் தாளமும் விருத்தமும் உள்ளது என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நடனத்திற்குரிய பிரதான வாத்தியமாக தவுள என்ற தாள வாத்தியம் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது சப்ரஹமுவ நடனத்தினுடைய சிறிய குறிப்புகள். இவை சிறு குறிப்பு என்ற பகுதியில் 4 விடயங்கள் உங்களுக்கு தரப்படும். அவை ஒவ்வொன்றிற்கும் 5 புள்ளிகள் வீதம் பெற்றுக்கொள்ளலாம். குறைந்தது நீங்கள் 5 குறிப்புகளாவது எழுதுதல் வேண்டும். ஆக குறைந்தது 5 குறிப்புகளாவது இந்த விடயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து 7வது வினா. ஒரு நாட்டிய கலைஞருடைய வரலாறை கேட்பதாகத்தான் இந்த அநேகமாக ஒரு வினா அடங்கும். அது 7வதாக இல்லை, எப்போதும் வரலாம். ஒரு வினா நாட்டிய கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய கலை பணிகளையும் பற்றி விளக்குவதாக இந்த கேள்வி அமையும். திருமயிலை குறவஞ்சி என்னும் நாட்டிய நாடகத்தை எழுதிய நாட்டிய கலைஞர் யார்? இந்த நாட்டிய கலைஞருடைய பேரை எழுதினாலே உங்களுக்கான 2 புள்ளிகள் கிடைக்கின்றன. பிரம்மஸ்ரீ மகாவித்வான் பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயர். இவர் இலங்கையை சேர்ந்த கலைஞர். இவருடைய நம் நாட்டு கலைஞராக இருக்கின்றபடியால் இவரை பற்றி நாங்கள் நிறையவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை சுருக்கமாக எழுதுக. பிறப்பு யாழ்ப்பாணம் இணுவிலில்
1931ஆம் ஆண்டு. தாய் தந்தையர் பிரம்மஸ்ரீ நடராஜ ஐயர், சுந்தராமா. ஆரம்ப கல்வி உடுவில் மேன்ஸ் பாடசாலை, தொடர்ந்து மானிப்பா இந்து கல்வி. உயர்கல்வியை இவர் சென்னையில் கலாச்சேத்திராவில் திருமதி ருக்மணி அருந்தேல் அம்மையாரிடமும் சாரதா அம்மையாரிடமும் பரதநாட்டியத்தை கற்று ஸ்ரீ பாபநாசம் சிவன், MD சாரதா ஆகியோருடன் கர்நாடக இசையையும் கற்றுக்கொண்டார். இவரை இயல் இசை பாரதி என்று அழைப்பார்கள். இவருடைய எழுத்து, பாடலாக்கம், இசை பாட, கர்நாடக சங்கீதத்தில் புலமை, பரதநாட்டியத்தில் புலமை, 3 அம்சங்களும் இவரிடம் காணப்படுவதால் இவரை இயல் இசை பாரதி என்று இவருக்கான ஒரு பெயரும் உண்டு. தொழில் மட்டக்களப்பு அரசினர் பாடசாலை, மானிப்பாய் இந்து கல்லூரி மற்றும் மானிப்பாய் மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் ஆசிரியராக கடமையாற்றி பின்னர் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் நடன விரிவுரையாளராகவும், ராமநாதன் நுண்கலைக்கழகத்தில் இடைவரவு விரிவுரையாளராகவும் பரீட்சகராகவும் கடமையாற்றினார். இவர் திருமணம், இவரது முதல் மனைவி திருமதி ருக்மணி அம்மா அவர் அமரத்துவம் அடைந்த பின்னர் திருமதி சுசிலா தேவி என்பவரை மனம் முடித்தார். இவர் 2003ஆம் ஆண்டு இறைபதம் அடைந்தார். இது அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை சுருக்கமாக குறிப்பிடுகின்ற பகுதியாகும். அவர் நாட்டிய கலைக்கு ஆற்றிய பணிகளை வரிசைப்படுத்துக. அவருடைய பணிகள் சொல்லில் அடங்காது இருந்தாலும் சிறிய அவருடைய முக்கியமான விடயங்களை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மீது திருமயிலை கீர்த்தனைகள் என்னும் இசைப்பாடல்களையும் திருமயிலை குறவஞ்சி என்னும் நாட்டிய நாடகத்தையும் இயற்றினார். வட இலங்கை சங்கீத சபையினூடாக இசை நடன வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர். அங்கு பரீட்சகராகவும் பாடத்திட்டம் தயாரிப்பதிலும் பரீட்சை கடமைகளிலும் அவர் இந்த இசை நடன வளர்ச்சிக்கான பங்களிப்பினை செய்து கொண்டார். உயர்தர வகுப்பு தேர்விற்கான நடன வினாபாத்திர கட்டுப்பாட்டாளராகவும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முதற்தர எழுதுனராகவும், நாட்டிய நாடக தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார். 72 மேளகர்த்தா ராகங்களிலும் பாடல்களை இயற்றியுள்ளார். இவரது கலைப்படைப்புகள் சாதனைகளை பாராட்டி இயல் இசை பாரதி, கவி மாமணி, மகாவித்வான், கலாபூஷணம், கலாரத்னா, கௌரவ முதுமானி ஆகிய பட்டங்களும் கௌரவிப்புகளும் வழங்கப்பட்டன. இது அவர் பரதநாட்டிய கலைக்கு, நாட்டிய கலைக்கு ஆற்றிய பணிகளாக இங்கு இதனை விட நிறைய பணிகள் அவர் நீங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக சிலவற்றை குறிப்பிட்டிருக்கின்றோம். இதற்குரிய புள்ளிகளை பொறுத்து நீங்கள் அதற்கான குறிப்புகளை நிறையவே எழுதி கொள்ளலாம். அடுத்த வினா இறுதி வினாவாக அமைகிறது. 8வது, இலங்கையில் பரதக்கலை வளர்ச்சியில் பல அரச சார்பான நிறுவனங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. இக்கூட்டினை நீர் கற்ற விடயங்களினூடாக விளக்கி எழுதுக. இந்த 8வது வினா நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு பொதுவான வினாவாக அமைகின்றது. அதாவது நீங்கள் கற்ற விடயங்களை மையமாக கொண்டு பொதுவான ஒரு கூட்டினை விமர்சனமாக அல்லது ஆராய்வாக அதை விளக்குவதாக ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதில் உங்களுடைய கருத்துக்கள் கூடுதலாக இடம்பெற வேண்டும். அந்த கருத்துக்கள் இந்த நீங்கள் கற்ற விடயங்களை மையமாக வைத்து அதை ஆராய்வதாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் விளங்கி கொண்ட விடயங்களை கொண்டு அதனை எழுதலாம். இங்கு ஒரு கேள்வி உதாரணமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு அரசு சார்பான நிறுவனங்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டபடியால் இலங்கையில் அரசு சார்பான நிறுவனங்களாகவும் ராமநாதன் நுண்கலைக்கழகம், மட்டக்களப்பு விபுலானந்த இசை நடன கல்லூரி, வட இலங்கை சங்கீத சபை என்பன முக்கியமான பங்காற்றி வருகின்றன இலங்கையில் இசை நடன வளர்ச்சியில். ஆகவே அவற்றினுடைய பணிகள் உங்களுடைய பாடத்திட்டத்திலே தரப்பட்டுள்ளன. அவை பரீட்சைகளாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் மாணவர்களுக்கு வழங்குகின்ற பட்ட சான்றிதழாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், அவ்வாறான விடயங்களினூடாக இந்த பரதக்கலை இலங்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த நிறுவனங்கள் காரணமாக அமைந்திருப்பதை
நீங்கள் விளக்கமாக ஒரு கட்டுரையாக எழுதிக் கொள்ளலாம். ஆகவே இந்த வினாத்தாள் 2 பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் சாஸ்திரிய நடனம் என்ற பகுதி எப்பொழுதும் உங்களுடைய வினாவாக அமைகின்றது. அதே போல ஒரு ஒரு நடன கலைஞருடைய வினாவும் உங்களுக்காக தரப்படுகின்றது. அத்துடன் முதலாவது வினா, மிக முக்கியமான வினா, முதலாவது வினா செய்முறை பகுதியை உள்ளடக்கிய வினா. இந்த 3 வினாக்களுக்குமான தயார்படுத்தலை நீங்கள் கட்டாயமாக மேற்கொண்டு வைத்திருக்க வேண்டும். அத்துடன் சென்ற கடந்த வருடங்களில் நீங்கள் அந்த பரீட்சை வினாக்களோடு ஒப்பிட்டு அவற்றில் வராத விடயங்களை கூடிய கவனம் செலுத்தி இந்த வினாக்களுக்கான தயார்படுத்தலை மேற்கொண்டு இலகுவாக இந்த பரதநாட்டியம் விளைத்தால் 2க்கான புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நீங்கள் கெட்ட விடயங்களில் சிறு சிறு குறிப்புகளை கொடுக்கும் போதே அவற்றுக்கான ஒவ்வொரு புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இந்த வினாத்தாள் 2 பொறுத்தவரையில் எந்த விதமான அச்சம் கொள்ள தேவையில்லை. வினாத்தாள் 2 நீங்கள் இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடிய வினாத்தாளாக காணப்படுகிறது. முதலாவது வினாவிற்குரிய அந்த செய்முறை விடயங்களை நீங்கள் தயாராக இருந்தால் முழு புள்ளிகளையும் அதிலே இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஏனைய விடயங்களில் நீங்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இந்த பரீட்சை வினாத்தாளை பற்றிய அச்சம் தேவையில்லை. பகுதி 1க்கான வினாக்களை நீங்கள் பரந்துபட்ட அறிவுடன் அதை கற்றுக்கொண்டு வினாத்தாள் 2 இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், சென்ற ஆண்டு வராத வினாக்கள் இந்த ஆண்டில் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அவற்றை நாங்கள் தயார்படுத்தலாம். ஆகவே இலகுவாக இந்த பரீட்சையில் முகம் கொடுத்து உங்களுடைய பரதநாட்டிய பெறுபவர்களை சிறந்த முறையிலே ஆக குறைந்தது சீர் சித்திக்கு மேலாக எமது பரதநாட்டிய சித்தியை பொறுத்தளவில் A அல்லது B சித்தியை பெறாவிட்டால் அங்கு நாங்கள் கற்பதிலேயே எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே சிறந்த பெறுபவற்றை இந்த வினாத்தாளினூடாக நீங்கள் இதே போன்று நீங்கள் பரீட்சைக்கு அந்த விடைகளை தயார்படுத்தி பரீட்சைக்கு முகம் கொடுப்பீர்களானால் சிறந்த பெறுபவற்றை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.